ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோலேருந்து நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போகிறோம் கைஸ். ஓகேங்களா? ஒரு மோட்டிவேஷனல் சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பல நாள் கனவு அப்படின்னே சொல்லலாம் கைஸ். இந்த நியூ இயர்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த நியூ இயர்லேருந்து ரெகுலராகவே எல்லா ஃப்ரைடேஸுமே ஒரு மோட்டிவேஷனல் சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் போன வீக் ஐ வாஸ் நாட் வெல், அதனால என்னால் பண்ண முடியல. பட் இட்ஸ் பெட்டர், 1 வீக் தானே போயிருக்கு, நெக்ஸ்ட் இந்த வீக்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால தான். ஸோ இந்த வீக்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே நம்மளுடைய சேனல்ல மோட்டிவேஷனல் சீரீஸ் மாதிரி நான் உங்களுக்கு ஒருத்தவங்களுடைய ஒரு லைஃப் ஸ்டோரியை நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சன்ஸோட ஸ்டோரி. நம்ம ரொம்ப சம்டைம்ஸ் ரொம்ப டவுனாக இருப்போம், நம்மளால முடியலை அப்படின்னு தோணும். சம்டைம்ஸ் நமக்கு சில பேரோட லைஃப்பை பார்த்தா ஹவு பிளெஸ்டு வி ஆர் அப்படிங்கிறது நமக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி சில ஸ்டோரிஸை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் கைஸ். ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு நம்ம யாருடைய ஸ்டோரியை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்களுடைய நேம் எல்லாம் இப்போவே ரிவீல் பண்ணாமல் நான் ஒரு ஸ்டோரி மாதிரி ஆரம்பிக்கிறேன் கைஸ். ஓகே ஸோ அந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 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 பெண்ணுடைய ஸ்டோரியை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு இவங்க பர்சனலாகவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விமன் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி இவங்களை பார்த்து பிரமிச்ச ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் பிறக்கிறாங்க, ஒரு நார்மல் ஃபேமிலியில் பிறக்கிறாங்க. அவங்களுடைய காலேஜ், அவங்களுக்கு வந்து பெயிண்டிங் அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ காலேஜில் வந்து ஃபைன் ஆர்ட்ஸ் டிகிரிலாம் எடுத்து முடிக்கிறாங்க. அவங்களுடைய அந்த சொசைட்டியில் அவங்களுடைய ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க அப்பாவும் விஷ் பண்ணுறாங்க, நீ சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுடைய 18 வயசில் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க அப்பாவுடைய விஷுக்காக 18 வயசுல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆகி ஒரு அவங்களோட கல்யாண லைஃபும் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அவங்க கல்யாணம் ஆகி ஒரு 1 or 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு காரை டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் ஆக்சுவலாக ஓட்டிட்டு இருக்கும் போது டக்குன்னு அவங்களுக்கு ஒரு தூக்கம் வந்துடுது. அதனால அந்த ஆக்சிடென்ட் நடக்குது. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க வந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அந்த ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துல இருந்தே ஜம்ப் பண்றதுனால அவங்க ஒரு மைனர் இன்ஜுரியில் அவங்களுடைய ஹஸ்பண்ட் தப்பிச்சிடுறாங்க. பட் இந்த பெண்மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவ்வளோ இன்ஜுரிஸ் இந்த பெண்மணிக்கு. அவங்க அவ்வளவு எப்படி சொல்றது, அந்த ஒரு நொடியில ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாறும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லணும். அந்த ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் நடக்கிறதும் பாத்தீங்கன்னா ஒரு ரிமோட் ஏரியா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ரிமோட் ஏரியால பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ஸே இல்லை. அவங்க ஒரு 3 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே இந்த பெண்மணி பிழைக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ வசதியும் இல்லை. ஸோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஃபைனலி போகிறாங்க. அங்கே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அக்செப்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு அடுத்த நாள் ஒரு நியூஸ் சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கெரியர், அவங்களுக்கு தெரிஞ்சது, அவங்க அதில் தான் அவங்களுடைய டிகிரியே, காலேஜில் ஃபைன் ஆர்ட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எடுத்திருக்கிற பர்சன் உங்களால் இனிமேல் வரையவே முடியாது, உங்கள் கைகளால் பெருசாக உங்களால் அசைக்க முடியாது, ஸோ உங்களால் வரைய முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய இடியை அவங்க மேலே போடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக் ஜென்ரலாகவே ஒரு கேர்ள்ஸ் அப்படிங்கிறது ஒரு விமன் அப்படிங்கிறது அவங்க ஒரு பர்சனலி வந்து நான் முழுமை அடைகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அவங்க வந்து ஒரு தாய்மை அடையும் போது தான் முழுமை அடைகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஜென்ரலி எல்லாருக்கும் இருக்கும். அந்த ஒரு நியூஸை சொல்கிறாங்க, நீங்கள் இனிமேலேருந்து உங்களுடைய லைஃப்பில் தாய்மை அப்படிங்கிற ஒன்று உங்களால் அடையவே முடியாது அப்படிங்கிற ஒரு நியூஸை சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தடுத்து வர நியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கால்கள் இனிமேல் செயலிழந்து போய்விடும், உங்களுடைய ஸ்பைனல் கார்டு பயங்கரமாக பாதிப்படைஞ்சிருக்கு, உங்களால் வீல் சேர் இல்லாமல் நடக்கவே முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு நியூஸாக வருது. ஒரு 2.5 மாதம் ஹாஸ்பிட்டல்லையே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு வராங்க. 2 வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க முயற்சி பண்ணி ஃபிசியோதெரப்பி அது இதுன்னு பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஆர்ட்ஸை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளவு அவங்களால முடியாத நிலைமையில கூட அந்த பெயிண்டிங்ஸ் அதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் நடுவில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேருந்து அவங்களுக்கு டைவோர்ஸ் நோட்டீஸ் வருது. ஸோ கம்ப்ளீட்டாகவே அவங்களோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா அவங்களால முடியும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே முடங்கி போகுது. அவங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு ஒருத்தவங்களும் அவங்களுக்கு டைவோர்ஸ் அனுப்புறாங்க. ஸோ அவங்களோட லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ ஆர் ஒரு தன்னால பிசிக்கலாவும் எதுவும் முடியாது, மென்டலாவும் அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க. பட் அந்த சூழ்நிலையிலையும் அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்க அந்த பிசியோதெரப்பி அதெல்லாம் பண்ணி அவங்களால முடிஞ்ச பெயிண்டிங்ஸ் அதெல்லாமே அவங்க நிறைய பண்ணி அதை ஆர்ட் எக்ஸிபிஷன்ல வந்து எக்ஸிபிட் பண்றாங்க. நல்லா ரீச் ஆகுது. நெக்ஸ்ட் தன்னால குழந்தை பெற்றுக்க முடியலன்னா நான் ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைல்னு ஒரு பையனை வந்து தத்தெடுத்துக்கிறாங்க.
அது மட்டும் இல்லாம தன்னுடைய லைஃப் ஸ்டோரியை எல்லாருக்கும் போய் சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டேன், நான் மீண்டு வந்திருக்கேன், எல்லாராலையும் முடியும், நான் இப்ப வீல் சேர்ல தான் இருக்கேன், ஐ எம் நாட் டிசேபிள்ட், ஐ எம் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு, என்னால எல்லாமே முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேருடைய தன்னால முடியலன்னா நிறைய பேருடைய பெண்களுடைய பிரச்சனைகள், குழந்தைகளுடைய பிரச்சனைகள் எடுத்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா மாறுறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்றாங்க. அவங்களுடைய பேரு வேற ஒன்றும் இல்லை கைஸ், அயன் லேடி ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்ற முனிபா மசாரி தான் அவங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களோட ஸ்டோரியை தான் நீங்க பார்த்துருக்கீங்க. அண்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா யுஎன்னுடைய அம்பாசிடர் ஃபார் விமனா பாகிஸ்தான்ல இருந்து செலக்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் பெண்மணியும் இதே இந்த முனிபா மசாரி தான். ஓகேங்களா கைஸ், ஸோ ஒரு லைக் என்ன சொல்றது கைஸ், நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய நம்ம ஒரு பல கனவுகளோட ஒரு கல்யாண லைஃப்ல என்ட்ராகி அவங்களுக்கு உலகத்துல என்ன சொல்றது கைஸ், நம்மளோட கை கால்கள் செயல்படல, ஒண்ணுமே பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம், அவங்களால இப்போ ஒரு வெளியில எங்கேயாவது போறாங்க அப்படின்னா அவங்களோட யூரினரி பிளாடர்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணணும்னா அவங்களோட யூரின் பேக் எப்பவுமே அட்டாச் ஆகி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, வெளியில போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில கூட அவங்க இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க வெளியில வராங்க, அவங்களுடைய டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்றாங்க, சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, தன்னால முடியலன்னா கூட ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிறாங்க, அந்த குழந்தைய நல்லா வளர்க்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க, ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டாவும் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு நிறைய ஒரு ரெகக்னிஷன் உலக அளவுல இந்த மாதிரி ஒரு பெண்மணி இருக்காங்க அப்படிங்கிறது உலக அளவுல அவங்கள பத்தி நிறைய என்ன சொல்றது கைஸ், நிறைய அவங்கள பத்தி ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள ஒரு என்ன சொல்றது கைஸ் 2 மில்லியன் பேர் மேல ஒரு சோஷியல் அவங்களுடைய யூடியூப் சேனல் ஆகட்டும், அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல அவ்வளோ பேர் அவங்கள ஃபாலோ பண்றாங்க, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய லைஃப்ல நம்மலாம் எவ்வளவு பிளெஸ்ட் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கைஸ். ஓகேங்களா, நம்மளோட லைஃப்ல சின்ன ப்ராப்ளம்ஸ் நிறைய வரலாம், பட் நம்ம நல்லாவே இருக்கும், அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த பெண்மணியை பார்த்தே நீங்க தெரிஞ்சிருக்கலாம் எவ்வளவு நம்ம we are blessed அப்படிங்கிறது. ஸோ நம்மளால முடியாது அப்படிங்கிறது எந்த விஷயமே கிடையாது, நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை எப்பவுமே நம்ம தான் கைஸ் வச்சுக்கணும். லைக் என்ன சொல்றது, நம்மளை சுத்தி எவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் நம்மளால முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தான் கொண்டு வரணும். அண்ட் அவங்களுடைய கோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லா இருக்கும், நீங்களும் போய் பாருங்க. அந்த கோட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கிற மாதிரி ஒரு விஷயங்களா இருக்கும் கைஸ். ஓகேங்களா, ஸோ நம்மளால முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இப்பவே நீங்க ஆக்ட் பண்ணுங்க, நம்மளால முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆக்ட் பண்ணாதான் முடியும். நம்ம அப்படியே சோர்ந்து போயிட்டோம்னா லைஃப்ல லைக் என்ன சொல்றது கைஸ், நம்மள மித்தவங்க பார்த்து கேலி பண்ணிட்டு தான் போயிட்டே இருப்பாங்க. பட் எதையுமே நம்ம கண்டுக்காம நம்ம மேல வர்றதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம பண்ணணும் கைஸ். ஓகேங்களா, ஃபைன். அண்ட் அவங்களுடைய ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச கோட் அப்படிங்கிற ஒன்றை நான் உங்களுக்கு கொண்டு வர போறேன். லைக் ஜஸ்ட் கைஸ். ஓகே, okay, there is a huge difference between losing and losing hope அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, அதுல இருந்து ஃபெயில் ஆயிருப்பீங்க, பட் அது ஃபெயில் ஆறது வேற, பட் உங்க மேல இருக்கிற ஹோப்பை நீங்க எப்பவுமே விட்டுறவே கூடாது. அந்த ஹோப் அப்படிங்கிறதா நம்ம மேல நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா தான் நம்ம மேல வர முடியும். ஸோ அந்த ஹோப்பை நம்ம விட்டுறவே கூடாது. இது எனக்கு இவங்க கிட்ட பிடிச்ச ரொம்ப ஒரு நல்ல கோட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, யூ ஆர் த ஹீரோ ஆஃப் யுவர் ஓன் ஸ்டோரி அண்ட் ஹீரோஸ் நெவர் கிவ் அப். ஸோ இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய ஸ்டோரியில நீங்க தான் உங்களுடைய ஹீரோ. ஸோ எப்பவுமே நெவர் எவர் கிவ் அப் கைஸ். ஓகேங்களா, உங்களால முடியும், அந்த முயற்சியை பண்ணுங்க. மேபி போன வருஷம் நடக்கலன்னா இந்த வருஷம் கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற உங்க மேல நம்பிக்கை வச்சுட்டு முயற்சி பண்ணிட்டே இருங்க. நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. ஓகேங்களா, இவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்றது கேஸ், உடம்பு முழுக்க அவங்களுக்கு அவ்வளவு ஒரு நம்ம இருக்கிற மாதிரி நார்மலா எதுவுமே இல்லை. அவங்க உடம்பு முழுக்க நிறைய மெட்டல்ஸ் எவ்ரிதிங் வச்சுதான் அவங்களோட ரெகுலர் செயல்பாடே இருக்கு. பட் வி ஆர் சோ பிளஸ்ட். இவங்களை பார்த்து நம்ம எவ்வளவு இன்ஸ்பயர் ஆகி நம்மளால முடியும் அப்படிங்கிற ஹோப்பை எப்பவுமே விடாதீங்க. உங்களால முயற்சி பண்ணிட்டே இருங்க, எப்பவுமே ஹாப்பியா இருங்க, மென்டல் பீஸை பார்த்துக்கோங்க. தட்ஸ் இட் கைஸ். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் கைஸ். ஓகே, தேங்க்யூ.